மனித வாழ்க்கையின் மிகப்பெரிய இலக்கு ஆன்ம சுத்தியும் பரமாத்மாவுடன் ஒன்றிணைவதுமாகும். ஆனால் இதை எவ்வாறு அடைவது என்பதற்கான பாதையை மிக குறைந்தவர்களே அறிந்து வைத்துள்ளனர். அந்த பாதைகளில் மிகவும் ஆழமானதும் பல தலைமுறைகள் கடந்தும் உயிருடன் இருந்து வரும் ஒரு தத்துவ பாதை கிரியா யோகா. இந்த கிரியா யோகா என்பது வெறும் உடல் பயிற்சியாக இல்லாமல் உயிரின் ஆழத்தில் இருக்கும் சக்தி நரம்புகள், சுவாச, மனம் ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் ஒரு பரிசுத்தமான யோக மார்க்கம். இதன் மூலம் மனிதன் தன் உள் பிரபஞ்சத்தின் கதவுகளை திறந்து பார்க்க முடிகிறது. கிரியா யோகா முதலில் பண்டைய இந்திய யோகிகள் மூலம் உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் இது ஒரு காலத்தில் இரகசியமாக மட்டுமே ஆசானிடமிருந்து சீடருக்கு பரம்பரை முறையில் சென்றது. இதற்கு காரணம் யோகாவின் உண்மையான சக்தியை பெறுவதற்கு மனதின் சுத்தி மற்றும் உடலின் தயாரிப்பு அவசியம் என்பதே. யார் வேண்டுமானாலும் இதை செய்யலாம், ஆனால் சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் மேற்கொண்டால் அது வெறும் மூச்சு பயிற்சியாக மாறிவிடும். எனவே கிரியா யோகாவின் ஆழத்தை உணர ஆசானின் ஆசீர்வாதமும் தெய்வீக உந்துதலும் தேவை. இந்த யோக மார்க்கத்தில் சுவாசம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. நாம் எடுக்கும் ஒவ்வொரு மூச்சும் நம் உயிர் சக்தியின் ஓட்டத்தை கட்டுப்படுத்துகிறது. கிரியா யோகா மூலம் அந்த மூச்சை ஓர் ஒழுங்கில் வைத்து அதனால் உயிர் சக்தியை எழுப்பி சுஷும்னா நாடியில் உயர்த்த முடிகிறது. இதனால் மூலாதாரம் முதல் சஹஸ்ராரா வரை உள்ள சக்ராக்கள் விழித்தெழ ஆரம்பிக்கின்றன. அந்த சக்ராக்களின் விழிப்பு மூலம் மனம் மிகுந்த தெளிவுடன் ஒளிர ஆரம்பிக்கிறது. வாழ்க்கையில் ஏற்படும் குழப்பங்களும் பயங்களும் மெதுவாக நீங்கும். நம் விழிப்புணர்வு ஐயம் கிரியா யோகா செய்வதன் மூலம் உடலில் உள்ள பிராணசக்தி சரியான பாதையில் ஓடத் தொடங்கும். இதனால் உடல் ஆரோக்கியமாகவும் மனம் அமைதியாகவும் மாறும். இது வெறும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு மட்டுமல்ல, உடல் நலத்திற்கும் மிகப்பெரிய வரமாகும். இந்த யோகா வழியில் பயிற்சி பெறுபவர் தன் உள்ளார்ந்த சத்தத்தை கேட்க ஆரம்பிப்பார். அந்த சத்தம்தான் நம் ஆன்மாவின் குரல். அந்த குரல் வழி நடத்தும் போதுதான் நம் வாழ்க்கை ஒரு புனித பயணமாக மாறும். கிரியா யோகாவின் அடிப்படை போதனைகள் யோகா சாஸ்திரங்களில் ஆழமாக பதிந்திருக்கின்றன. குறிப்பாக பதஞ்சலியின் யோக சூத்திரங்களிலும் பண்டைய ஹதயோக நூல்களிலும் இதன் சாரம் காணலாம். ஆனாலும் கிரியா யோகா ஒரு தனித்துவமான பாதையாகும். ஏனெனில் இது சுவாசத்தின் ரிதத்தை மட்டுமே கட்டுப்படுத்தாமல் நரம்பு அமைப்பின் ஆழத்திற்குள் சென்று உயிர் சக்தியை எழுப்புகிறது. ஒரு சாதாரண மனிதன் தினசரி வாழ்க்கையில் சுவாசத்தை பெரும்பாலும் அறியாமல் செய்கிறான். ஆனால் யோகி சுவாசத்தை முழுமையாக உணர்ந்து அதை உள் பிரபஞ்சத்துடன் இணைக்கும் பாலமாக பயன்படுத்துகிறான். இந்த யோக மார்க்கத்தில் பயிற்சி ஆரம்பிக்கும் முன் உடலின் சுத்தியும் மனத்தின் நிலைத்தன்மையும் மிக அவசியம். அதற்காக ஆசான்கள் நெடிய காலமாக ஆகார சுத்தி, ஆசன பயிற்சி மற்றும் தியானத்தை ஆரம்ப கட்டமாக கொடுத்துள்ளனர். காரணம், கிரியா யோகாவில் செய்யப்படும் ஒவ்வொரு சுவாச முறையும் நம் உள் சக்தியை மிக வேகமாக எழுப்பக்கூடியது. தவறான மனநிலையிலோ உடல் நிலையிலோ இருந்தால் அந்த சக்தி குழப்பம் உண்டாக்கலாம். எனவே இந்த பயிற்சியை புனிதமான மனநிலையுடன் தொடங்க வேண்டும். கிரியா யோகாவின் முதல் அடிப்படை படி சுவாச கட்டுப்பாடு. இதை பிராணாயாமம் என்கிறோம். ஆனால் கிரியா யோகாவில் பிராணாயாமம் சாதாரண சுவாச பயிற்சியாக இல்லாமல் சக்ராக்கள் வழியாக உயிர் ஓட்டத்தை வழிநடத்தும் ஆழமான கலை சுவாசம் உள்ளே செல்லும் போது அது நம் மூலாதாரத்தில் உறங்கி கிடக்கும் குண்டலினி சக்தியை மெதுவாக எழுப்புகிறது. சுவாசம் வெளியே வரும்போது அந்த சக்தி மனதை சுத்தப்படுத்துகிறது. இந்த சுழற்சி தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தால் சில மாதங்களில் கூட பயிற்சி செய்பவர் ஒரு வித்தியாசமான அமைதியையும் தெளிவையும் உணர ஆரம்பிப்பார். இதில் சுஷும்னா நாடி மிக முக்கியமான பாதையாகும். அது நம் முதுகுத்தண்டின் நடுவே ஓடுகிறது. இது ஒரு சாதாரண உடல் நரம்பு அல்லது உயிர் சக்தியின் முக்கிய பாதை. மூச்சும் மனமும் சரியான ஒருமைப்பாட்டில் இருந்தால் இந்த சுஷும்னா திறக்கப்படும். அந்த நேரத்தில் சாதாரண மனிதனின் சிந்தனை நிலை மாறி அவன் உள்நிலை பரவசம் அடைவான். இந்த பரவசம்தான் யோகிகள் சொல்வது போல ஆனந்த நிலை. அந்த நிலையில்தான் நம் உண்மை ஆத்மா வெளிப்படும். கிரியா யோகாவின் பயிற்சியில் இன்னொரு முக்கிய அம்சம் மந்திர தியானம். இதன் மூலம் மனத்தின் அலைச்சலை கட்டுப்படுத்தி
ஒரு புள்ளியில் நிறுத்த முடிகிறது. யோகிகள் பெரும்பாலும் ஆசான் அளிக்கும் இரகசிய மந்திரத்தை மனதிற்குள் தொடர்ந்து ஜபம் செய்வார்கள். இந்த ஜபம் சுவாசத்தின் ரிதத்துடன் இணைந்து மனதை ஆழ்ந்த சமாதி நிலைக்கு கொண்டு செல்கிறது. அங்கு சிந்தனைகள் தானாகவே அடங்கிவிடும். அந்த சமாதி நிலைதான் ஆன்ம சுத்தியின் கதவு. கிரியா யோகாவில் மூச்சின் ரகசியம் என்பது மிக நுட்பமான அறிவு. நம் உடலில் பிராணன் எனப்படும் உயிர் சக்தி மூச்சின் வழியாகவே இயங்குகிறது. இந்த பிராணன் 5 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. பிராணன், அபானன், சமானன், உதானன், வியானன் எனும் இவை அனைத்தும் உடலின் பல்வேறு பகுதிகளில் சக்தியை பரிமாறி பராமரிக்கின்றன. கிரியா யோகாவின் சுவாச முறைகள் இந்த 5 பிராண சக்திகளையும் சமநிலைப்படுத்துகின்றன. இதனால் உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு மனம் அமைதியாகிறது. இந்த பயிற்சியின் போது சுவாசத்தை உள்ளிழுக்கும் போது மூச்சு முதுகுத்தண்டின் வழியே மேலே சஹஸ்ராரா வரை செல்கிறது. மூச்சை வெளியே விடும்போது அது கீழே மூலாதாரம் வரை இறங்குகிறது. இந்த மேலே கீழே செல்லும் உயிர் ஓட்டம் நம் உள் சக்ராக்களை மெதுவாக விழிப்பூட்டுகிறது. முதலில் மூலாதார சக்ரா விழிப்பதால் நம் உடல் மற்றும் மனத்தில் ஒரு வலிமை ஏற்படுகிறது. அதன் பின் சுவாதிஷ்டான சக்ரா விழிப்பதால் படைப்பாற்றல் மற்றும் ஆனந்தம் பெருகுகிறது. மணிபூரக சக்ரா விழிப்பு நம் விருப்பங்களை கட்டுப்படுத்தி மனதில் தன்னம்பிக்கை ஊட்டுகிறது. அநாஹத சக்ரா விழிப்பு நமக்கு கருணையும் அன்பும் அதிகரிக்கச் செய்கிறது. விசுத்தி சக்ரா விழிப்பு நம் சொற்களில் சக்தி மற்றும் உண்மையை கொடுக்கிறது. அஜ்ஜா சக்ரா விழிப்பு 3வது கண் திறப்பை ஏற்படுத்துகிறது. இறுதியில் சஹஸ்ராரா சக்ரா விழிப்பு நம்மை பரமாத்மாவுடன் ஒன்றிணைக்கிறது. கிரியா யோகாவின் போது சக்ரா விழிப்புணர்வு ஏற்படும் அனுபவங்கள் ஒவ்வொருவருக்கும் மாறுபடும். சிலருக்கு உடலில் சூடு அதிகரிப்பது, சிலருக்கு முதுகுத்தண்டில் ஒரு மெல்லிய அதிர்வு உணர்வு, சிலருக்கு உள்காதில் ஓசை கேட்பது, சிலருக்கு ஒளி பளிச்சிடுவது போன்ற அனுபவங்கள் வரும். இது எல்லாம் சக்ரா விழிப்பின் அறிகுறிகள். ஆசான் எப்போதும் இந்த அனுபவங்களை பயப்படாமல் ஏற்க சொல்லுவார். ஏனெனில் இது ஆன்மீக முன்னேற்றத்தின் ஒரு கட்டம். கிரியா யோகா செய்வது போது சுவாசத்தை மட்டும் கட்டுப்படுத்துவது போதாது. மனதை சுவாசத்துடன் ஒன்றிணைக்க வேண்டும். மூச்சு உள்ளே செல்லும் போது மனம் அதனுடன் சேர்ந்து சஹஸ்ராரா வரை செல்ல வேண்டும். வெளியே வரும் போது மனம் அதனுடன் சேர்ந்து மூலாதாரத்தில் இறங்க வேண்டும். இவ்வாறு மனமும் மூச்சும் ஒன்றிணைந்தால் பிராணசக்தி முழுமையாக சுஷும்னா நாடியில் பாய ஆரம்பிக்கும். அப்போது மனம் வெளி உலகத்திலிருந்து விலகி உள்ளார்ந்த சாந்தியில் நிலைபெறும். சில யோகிகள் கிரியா யோகாவின் மூலம் சுஷும்னா திறந்தவுடன் உடல் அப்போதைய நிலையில் இல்லாமல் ஒளி உடலாக மாறியதை அனுபவித்துள்ளனர். இது அவர்கள் உள்ளார்ந்த ஆத்ம சக்தியை முழுமையாக உணர்ந்த நிலையை குறிக்கிறது. அப்படி ஒரு நிலையில் வாழ்க்கையின் எல்லா துயரங்களும் மகிழ்ச்சிகளும் சமமாக மாறி ஆனந்தமாக இருக்கும் மனநிலை உண்டாகும். கிரியா யோகா ஒரு நாள் 2 முறை செய்யப்படுவது மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுகிறது. காலை சூரிய உதயத்திற்கு முன்பாகவும் மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகும் செய்யும் போது உடல், மனம் மற்றும் ஆன்மா ஒரே அலைவரிசையில் இருக்கும் காலம் கிடைக்கிறது. குறிப்பாக பிரம்ம முகூர்த்த காலத்தில் செய்யப்படும் கிரியா யோகா மிக ஆழமான அனுபவத்தை அளிக்கும். அந்த நேரத்தில் சுற்றுப்புறம் அமைதியாகவும் காற்று சுத்தமாகவும் இருக்கும். இதனால் மூச்சு மிக எளிதாக சுவாச நாளங்களில் ஓடுகிறது. பயிற்சி நிலைகள். முதலில் ஆசான் எளிய பிராணாயாமம் மூலம் மாணவரை சுவாசத்தை கட்டுப்படுத்த பழக்குவிப்பார். இந்த கட்டத்தில் சுவாசம் மெதுவாகவும் ஆழமாகவும் இருக்கும். சுவாச எண்ணிக்கை குறைந்து உடல் மற்றும் மனம் ஓர் அமைதியான நிலையில் செல்கிறது. அடுத்து ஆசான் சக்ரா கவனம் செலுத்தும் முறையை கற்பிப்பார். இதில் சுவாசத்தின் போது மனம் குறிப்பிட்ட சக்ரா மீது கவனம் செலுத்தும். மூச்சு மேலே செல்லும் போது அந்த சக்ரா விழிப்பதை கற்பனை செய்வது மூலமாக சக்ரா திறக்கப்படுகிறது. 3ஆம் நிலை குண்டலினி எழுச்சி பயிற்சி. இதில் மூச்சு மற்றும் மனம் ஒன்றிணைந்து சுஷும்னா நாடி வழியாக மேலே செல்லும்போது மூலாதாரத்தில் உறங்கி கிடக்கும் சக்தி எழுப்பப்படுகிறது. இந்த எழுச்சி மெதுவாகவும் கட்டுப்பாடுடனும் நடந்தால் பயிற்சியாளர் அதிசயமான ஆனந்த நிலையை அனுபவிப்பார். ஆனால் ஆசான் வழிகாட்டுதலின்றி வேகமாக எழுப்ப முயல்வது ஆபத்தானது. எனவே எல்லா யோகிகளும் எச்சரிக்கை கொடுக்கின்றனர். 4ஆம் நிலை சமாதி நிலை. கிரியா யோகாவின் உச்சம். இதில் மூச்சு மிகவும் மெலிதாகி சில நேரங்களில் மூச்சு இருக்கவே இல்லாதது போல இருக்கும். மனம் முழுமையாக
வெளி உலகத்திலிருந்து விலகி பரமசுத்தத்தில் மூழ்கும் அந்த நிலையில் பயிற்சியாளர் தன் உடலை உணர்வதில்லை, அவர் முழுமையாக ஆத்மாவில் ஒன்றிணைந்து விடுகிறார். அந்த அனுபவம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாதது. கிரியா யோகாவை தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்துவது எளிதானது. எப்போதும் ஆழ்ந்த மூச்சு எடுப்பதை பழக்கமாக்கலாம். சிரமமான சூழலில் நிம்மதியாக மூச்சை கட்டுப்படுத்தினால் மனம் தெளிவடையும். தினசரி குறைந்தது 15 நிமிடங்கள் கிரியா யோகாவின் அடிப்படை முறைகளை செய்தால் உடல் ஆரோக்கியமும் மன அமைதியும் கிடைக்கும். வாழ்க்கையில் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் மூச்சை கட்டுப்படுத்தும் பழக்கம் நம்மை உள்ளார்ந்த சக்தியுடன் இணைக்கும் பாலமாக இருக்கும். கிரியா யோகா பயிற்சியில் முன்னேறும்போது ஆன்மீக மாற்றங்கள் மெதுவாகவும் உறுதியானவையாகவும் நிகழ ஆரம்பிக்கும். முதலில் மனத்தில் இருந்த அலைச்சல்கள் குறைந்து அமைதி நிலை ஏற்படும். இது சாதாரண தியானத்தின் அமைதியை விட ஆழமானது. ஏனெனில் கிரியா யோகா மூச்சின் ரிதம் மூலம் மனதை உள் பிரபஞ்சத்தில் நிலைநிறுத்துகிறது. இதனால் சிந்தனைகள் கட்டுப்பாட்டில் வரும். அடுத்ததாக சுய விழிப்புணர்வு அதிகரிக்கும். அதாவது நம்மை நாம் யார் என்பதையும் வாழ்க்கையின் உண்மை நோக்கம் என்ன என்பதையும் தெளிவாக உணர முடியும். மூன்றாவது மாற்றம் நம் உணர்ச்சிகளில் ஏற்படும் சுத்தி. கோபம், பயம், பொறாமை, துக்கம் போன்ற எதிர்மறையான உணர்ச்சிகள் படிப்படியாக மறைந்து கருணை, அன்பு, பொறுமை, மகிழ்ச்சி போன்ற உயர்ந்த உணர்ச்சிகள் அதிகரிக்கும். இந்த மாற்றம் வாழ்க்கையின் ஒவ்வொரு தொடர்பிலும் தெளிவாக வெளிப்படும். யாரோ ஒருவரின் துன்பத்தை உணர்ந்து உதவ விரும்பும் மனநிலை உருவாகும். இதுவே ஆன்மீக வளர்ச்சியின் முக்கிய அடையாளம். கிரியா யோகாவில் தொடர்ந்து பயிற்சி செய்வதன் மூலம் சில யோகிகள் உள்வொளி அனுபவத்தை அடைகிறார்கள். கண்களை மூடிய போது கண்ணுக்குள் ஒரு பிரகாசமான விளக்கு எரிவதைப் போல் தெரியும். சில நேரங்களில் அந்த ஒளி பொன்னிறமாகவும் சில நேரங்களில் நீலமாகவும் இருக்கும். இந்த ஒளி சுஷும்னா நாடி வழியாக எழும் பிராண சக்தி சஹஸ்ராரா சக்ராவில் மலர்வதன் விளைவாகும். அந்த ஒளியை நீண்ட நேரம் கவனித்தால் மனம் முழுமையாக அமைதியடைந்து பரவச நிலை அடையும். சிலருக்கு உள் ஓசை அனுபவமும் வரும். இது ஓம் எனும் பிரபஞ்சநாதம் போலவோ கடலின் அலைகள் அடிக்கும் சப்தம் போலவோ இருக்கும். அந்த ஓசை வெளி உலகத்திலிருந்து அல்ல, அது நம் உள்ளார்ந்த ஆன்மாவின் அதிர்விலிருந்து எழும் சத்தம். அந்த ஓசையை கேட்டபோது மனம் முழுமையாக மூழ்கி பரம சுகநிலையை அடையும். அந்த நிலையில்தான் யோகிகள் பரம சித்தியை அடைந்ததாக கூறுவர். கிரியா யோகா ஒரு ஆன்மீக பயணம் மட்டும் அல்ல, அது நம் வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும் மாற்றத்தை கொண்டுவரும். ஒருவரின் ஆரோக்கியம், மனநிலை, மனித தொடர்புகள் அனைத்தும் இந்த பயிற்சியின் மூலம் உயர்ந்த தரத்திற்கு செல்லும். ஆசான் எப்போதும் சொல்வார், கிரியா யோகா என்பது வெறும் உடற்பயிற்சி அல்ல, அது ஆன்மாவின் கதவை திறக்கும் சாவி என்று. கிரியா யோகாவின் பாரம்பரியம் மிக பண்டையது. இதன் வேர்கள் வேத கால யோக மரபுகளிலும் ரிஷிமார்களின் உபதேசங்களிலும் உள்ளது. இந்த இரகசிய யோக முறையை பல நூற்றாண்டுகளாக ஆசான்கள் தங்கள் தேர்ந்த சீடர்களுக்கு மட்டும் போதித்தனர். காரணம், இதன் சக்தி மிக அதிகம். தவறாக பயன்படுத்தினால் மனம் மற்றும் உடலில் பாதிப்புகள் ஏற்படலாம். எனவே ஆசானின் ஆசீர்வாதம் மற்றும் வழிகாட்டுதல் இன்றி கிரியா யோகாவின் முழு பயிற்சியை யாருக்கும் அளிக்கவில்லை. இந்நாளில் கிரியா யோகாவை உலகம் முழுவதும் அறிமுகப்படுத்தியவர் பரமாஞ்ச யோகானந்தர். அவரது ஒரு யோகியின் சுயசரிதை நூல் இந்த யோக முறையை கோடிக்கணக்கான மக்களுக்கு கொண்டு சென்றது. அவர் தனது ஆசான் ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிரியின் ஆசீர்வாதத்தால் கிரியா யோகாவில் ஆழ்ந்த அனுபவங்களை பெற்றார். அவரின் போதனைகளில் கிரியா யோகா வாழ்க்கையின் உச்சநிலையை அடைய உதவும் தெய்வீக பரிசாக கருதப்படுகிறது. இதற்கு முன் லஹிரி மகாசயர் இந்த யோகத்தை இந்தியா முழுவதும் பரப்பினார். அவர் ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்ந்தபோதும் கிரியா யோகாவில் உயர்ந்த நிலையை அடைந்தார். இதன் மூலம் இந்த யோகா குடும்ப வாழ்க்கையிலும் சாதிக்கக்கூடியது என்பதை நிரூபித்தார். லஹிரி மகாசயர் தனது சீடர்களுக்கு ஒரே ஒரு போதனை கூறினார். சுவாசத்தை கடவுளின் நினைவாக மாற்றுங்கள் என்றார். அதாவது ஒவ்வொரு மூச்சும் பரமாத்மாவை நினைவுகூரும் பாலமாக இருக்க வேண்டும். கிரியா யோகாவின் பாரம்பரிய ஆசான்கள் தங்கள் சீடர்களுக்கு மூச்சு ரகசியங்களையும் சக்ரா தியான முறைகளையும் நேரடியாக வழங்குவார்கள். ஆசான் முன்னிலையில் மேற்கொள்ளப்படும் திக்ஷை மூலம் சீடரின் உள் சக்தி எழுப்பப்படும். இந்த பரம்பரை இன்று வரை பாதுகாக்கப்படுகிறது.
மேலும் யார் வேண்டுமானாலும் உள்மனத்தில் ஆர்வமும் பக்தியும் இருந்தால் இந்த யோக மார்க்கத்தில் நுழையலாம். புகழ்பெற்ற யோகிகளின் அனுபவங்கள் எப்போதும் கிரியா யோகாவின் மகத்துவத்தை உறுதிப்படுத்துகின்றன. சிலர் சமாதி நிலையில் தங்கள் உடலை விட்டும் பிரபஞ்சத்தின் எல்லைகளிலும் பயணித்ததாக கூறியுள்ளனர். சிலர் பரம ஒளியோடு ஒன்றிணைந்ததாக உணர்ந்துள்ளனர். சிலர் தங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட கடின சூழல்களை இந்த யோக பயிற்சியின் மூலம் எளிதாக சமாளித்துள்ளனர். அவர்கள் கூறுவது ஒன்றே, கிரியா யோகா வாழ்க்கையை ஒரு புனித யாத்திரையாக மாற்றும். நவீன வாழ்க்கையில் கிரியா யோகாவை இணைப்பது மிகவும் அவசியமானதாகிவிட்டது. ஏனெனில் இன்றைய மனிதன் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு உலகத்தில் வாழ்கிறான். தினமும் அதிகமான மன அழுத்தமும் கவலைகளும் அவரை சூழ்ந்திருக்கின்றன. உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுகிறது, தூக்கமின்மை, சோர்வு மற்றும் மன உளைச்சல் அதிகரிக்கிறது. இத்தகைய சூழலில் கிரியா யோகா ஒரு தெய்வீக மருந்தாக இருக்கும். இந்த யோக மார்க்கம் வெறும் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக மட்டுமல்ல, அது நம் உடல், மனம் மற்றும் உணர்வுகளின் சமநிலையை மீண்டும் கொண்டுவரும் சக்தி கொண்டது. ஒரு பிஸியான நவீன மனிதனின் தினசரி அட்டவணையில் கிரியா யோகாவை சேர்க்க எளிதான வழி: காலை எழுந்தவுடன் குறைந்தது 20 நிமிடங்கள் கிரியா யோகாவின் அடிப்படை மூச்சு முறைகளை செய்ய வேண்டும். இதற்காக அதிகமான இடவசதியும் தேவையில்லை. ஒரு அமைதியான இடத்தில் முதுகு நேராக அமர்ந்து கண்களை மூடி சுவாசத்தை மெதுவாகவும் ஆழமாகவும் உள்ளிழுத்து வெளியே விட வேண்டும். சுவாசத்தின் போது மனம் மூச்சுடன் ஒன்றிணைந்து முதுகுத்தண்டின் வழியே மேலே கீழே செல்லும் உயிர் ஓட்டத்தை கற்பனை செய்ய வேண்டும். அதன்பின் சுவாசத்தை சீராக வைத்தபடி ஆசான் கொடுத்த மந்திரத்தை மனத்தில் மெதுவாக ஜபிக்க வேண்டும். அந்த மந்திரம் நம் மன அலைச்சல்களை குறைத்து கவனத்தை ஒரே புள்ளியில் நிலைநிறுத்தும். பிறகு கிரியா பிராணாயாமா முறையில் நுழைந்து சுவாசத்தை சுஷும்னா நாடி வழியே நடத்த வேண்டும். இதனால் பிராண சக்தி சக்ராக்களை விழிப்பூட்டும். இந்த முழு செயல்முறை ஒரே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தையும் ஆன்மீக ஆற்றலையும் மேம்படுத்தும். மாலை நேரத்தில் சூரியன் மறைந்த பிறகு மீண்டும் ஒரு சிறிய கிரியா யோகா அமர்வு மேற்கொள்ளலாம். இதனால் நாள் முழுவதும் ஏற்பட்ட மன அழுத்தம் கரைந்து போகும். இரவு தூக்கம் ஆழமாகவும் சாந்தமாகவும் இருக்கும். இதுபோன்ற தினசரி பழக்கம் சில வாரங்களில் கூட தெளிவான மாற்றத்தை ஏற்படுத்தும். மனம் அமைதியாகி முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும். உடல் சக்தி வளரும். முகத்தில் இயற்கையான ஒளி பளிச்சிடும். நவீன வாழ்க்கையில் கிரியா யோகாவை சேர்ப்பதில் மற்றொரு முக்கிய அம்சம் உணவு பழக்கம். யோகிகள் எப்போதும் சத்தான சைவ உணவை பரிந்துரைக்கிறார்கள். ஏனெனில் அது மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளும். அதிக எண்ணெய், காரம் மற்றும் செயற்கை உணவுகள் மனத்தையும் உடலையும் பாதிக்கும். அதனால் கிரியா யோகா செய்யும் ஒருவர் எளிமையான மற்றும் சுத்தமான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனால் சுவாசத்தின் ரிதம் இயல்பாக இருக்கும். கிரியா யோகாவின் நீண்டகால பயன்கள் அளவிட முடியாதவை. முதலில் உடல் ஆரோக்கியம் மேம்படும். இதயம் நன்றாக இயங்கும். நரம்பு அமைப்பு சீராகும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். தொடர்ந்து பயிற்சி செய்தால் வயதானாலும் உடல் இளமை தாங்கும். இரண்டாவதாக மனநிலை மிகுந்த தெளிவுடன் இருக்கும். சிந்தனை குழப்பங்கள் குறையும். கவனம் மற்றும் நினைவாற்றல் கூடிவரும். மூன்றாவதாக உணர்ச்சி சமநிலை ஏற்படும். எந்த சூழலிலும் மனம் அதிகம் அசையாது. சிரமங்களில் கூட அமைதியாக முடிவெடுக்க முடியும். ஆன்மீக ரீதியில் பார்க்கும்போது கிரியா யோகாவின் நீண்டகால பயன் மிக உயர்ந்தது. பல ஆண்டுகள் தொடர்ந்து பயிற்சி செய்தால் குண்டலினி முழுமையாக எழுச்சி பெற்று சஹஸ்ராரா சக்ராவில் மலரும். அந்த நேரத்தில் மனிதன் தன் உண்மையான தெய்வீக இயல்பை உணர்ந்து பரமாத்மாவுடன் ஒன்றிணையும். அந்த நிலை நம் பிறவிச் சுழற்சியை முறியடித்து நித்திய ஆனந்தத்தில் நிலைநிறுத்தும். மேலும் கிரியா யோகா சமூக வாழ்க்கையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒருவர் உள் அமைதியை அடைந்துவிட்டால் அவர் வெளி உலகத்திலும் அமைதியின் தூதராக மாறுவார். குடும்பத்தில் ஒற்றுமையும் புரிந்துணர்வும் அதிகரிக்கும். நபர்களும் பணியிடத்தினரும் அவரிடம் நேர்மறை ஆற்றலை உணர்வார்கள். இவ்வாறு ஒரு மனிதனின் ஆன்மீக முன்னேற்றம் சுற்றியுள்ள பலரின் வாழ்க்கையையும் ஒளிரச் செய்யும். பலர் நினைப்பது கிரியா யோகா என்பது முதியோர்களுக்கானது அல்லது வாழ்க்கையை முழுவதும் துறந்தவர்களுக்கானது என்பது தவறான கருத்து. உண்மையில் இளம் வயதிலிருந்தே இதை பழகினால் அது வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் வெற்றி பெறும். வலிமையையும் தெளிவையும் தரும். ஒரு மாணவன் கல்வியில் சிறந்து விளங்க உதவும். ஒரு தொழிலதிபர் முடிவெடுக்கும் திறனில் மேம்பாடு அடைய உதவும்.
ஒரு கலைஞர் தனது படைப்பாற்றலை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல உதவும். நவீன உலகில் மனிதன் வெளியில் அதிகமாக தேடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் கிரியா யோகா அவனுக்கு உண்மையான தேடல் உள்ளேதான் என்பதை உணர்த்துகிறது. வெளியுலக வெற்றிகள் தற்காலிகமானவை, ஆனால் உள் அமைதியும் ஆனந்தமும் நித்தியமானவை. இந்த யோக மார்க்கம் அந்த நித்திய ஆனந்தத்தின் கதவை திறந்து தருகிறது. கிரியா யோகா போல ஆழமான ஆன்மீக பயிற்சியில் பயணம் செய்வது எளிதானதாக இல்லை. பலருக்கு பாதையில் பல்வேறு தடைகள் ஏற்படும். அவற்றில் முதன்மையானது மனத்தின் அமைதியின்மை. நவீன வாழ்க்கையின் வேகம் மற்றும் தொழில்நுட்ப உலகின் ஈர்ப்பு மனிதனின் மனதை எப்போதும் வெளி உலகில் சிதறச் செய்கிறது. மொபைல், தொலைபேசி, சமூக வலைதளம் மற்றும் தொடர்ந்து வரும் தகவல்களின் வெள்ளம் சிந்தனையை ஒரு இடத்தில் நிலைநிறுத்த முடியாமல் செய்கிறது. இதனால் தியானம் மற்றும் மூச்சு கட்டுப்பாட்டில் கவனம் செலுத்துவது கடினமாகிறது. இதை சமாளிக்க தினமும் குறிப்பிட்ட நேரத்தை யோகாவுக்காக ஒதுக்கி அந்த நேரத்தில் அனைத்து கவனச்சிதறல்களையும் தவிர்க்க வேண்டும். இரண்டாவது தடையாக உடலின் சோர்வு மற்றும் நோய்கள் இருக்கின்றன. ஒருவரின் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர் யோகா பயிற்சியில் ஆழம் செல்ல முடியாது. இதற்காக ஆசான்கள் எப்போதும் கூறுவது, யோகாவின் முதல் கட்டம் உடல் சுத்தி மற்றும் ஆரோக்கியம் என்பதே. அதற்காக சீரான உணவு பழக்கம், போதிய தூக்கம் மற்றும் ஒழுங்கான உடற்பயிற்சி அவசியம். உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மனமும் எளிதில் கட்டுப்பாட்டுக்கு வரும். மூன்றாவது தடையாக பொறுமையின்மை உள்ளது. பலர் கிரியா யோகா ஆரம்பித்த சில நாட்களில் பெரிய ஆன்மீக அனுபவங்களை எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் இந்த மார்க்கம் மெதுவாக வளரக்கூடியது. விதை முளைத்து மரமாக வளர நேரம் எடுக்கிறது போல் கிரியா யோகாவின் பலன்களும் காலப்போக்கில் வெளிப்படும். ஆரம்பத்தில் வெறும் சுவாச பயிற்சி போல தோன்றினாலும் சில மாதங்களில் மனத்தின் அமைதியும் உடலின் சக்தியும் தெளிவாக உணரப்படும். தொடர்ந்து பயிற்சி செய்தால் ஆன்மீக அனுபவங்கள் தானாகவே வரும். நான்காவது தடையாக தவறான புரிதல்கள் உள்ளன. சிலர் கிரியா யோகா என்பது வெறும் மூச்சு பயிற்சியே என்று நினைக்கிறார்கள். ஆனால் இது சுவாசம் மட்டுமல்ல. சுவாசம், மனம், சக்ரா மற்றும் உயிர் சக்தி ஆகிய அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் பரிசுத்த அறிவியல். மற்றவர்கள் கிரியா யோகாவை செய்ய ஆசானின் நேரடி வழிகாட்டுதல் தேவையில்லை என்று கருதுகின்றனர். ஆனால் உண்மையில் ஆசான் இல்லாமல் முயல்வது ஆபத்தானது. காரணம், மூச்சின் ரிதம் மற்றும் சக்ரா கவனம் தவறாக இருந்தால் உடல் மனத்தில் சிக்கல்கள் ஏற்படலாம். ஐந்தாவது தடையாக வாழ்க்கையின் அன்றாட பொறுப்புகள் மற்றும் பிஸியான அட்டவணை இருக்கிறது. பலர் குடும்பம், வேலை மற்றும் பிற பொறுப்புகளில் மூழ்கி யோகாவுக்கான நேரத்தை ஒதுக்க முடியாமல் போகிறது. ஆனால் உண்மையில் தினமும் 10 முதல் 15 நிமிடங்கள் கூட போதுமானது. அதற்கு காலை எழும் நேரத்தை சிறிது முன்னேற்றவோ அல்லது இரவு உறங்குவதற்கு முன் சில நிமிடங்களை ஒதுக்கவோ முடியும். முக்கியம், ஒழுங்காக தொடர்வதே. இந்த தடைகளை தாண்டுவதற்கான சில நடைமுறைகள் உள்ளன. முதலில் மனதில் உறுதியான நோக்கம் இருக்க வேண்டும். ஏன் கிரியா யோகா செய்ய வேண்டும், என்ன பயன் அடைய வேண்டும் என்பதை தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இரண்டாவது, ஆசானின் வழிகாட்டுதலை நம்பிக்கையுடன் பின்பற்ற வேண்டும். ஆசான் சொல்வதற்கு முன் புதிய முறைகளை சோதிக்க கூடாது. மூன்றாவது, வாழ்க்கையில் எளிமையை வளர்க்க வேண்டும். அதிகமான விருப்பங்களும் சிக்கலான வாழ்க்கை முறைகளும் மன அமைதியை பறித்துவிடும். எனவே எளிய வாழ்க்கை முறை யோகாவுக்கு ஏற்றது. மேலும் ஆன்மீக பயணத்தில் ஒப்பீட்டை தவிர்க்க வேண்டும். சிலர் வேகமாக முன்னேறுவார்கள், சிலர் மெதுவாக. ஆனால் இருவரும் தங்கள் பாதையில் முன்னேறுகிறார்கள். மற்றவர்களின் அனுபவங்களை பார்த்து தன்னிடம் ஏமாற்றம் கொள்ளக்கூடாது. யோகா என்பது போட்டி அல்ல, அது தனிப்பட்ட உள் பயணம். ஒருவரின் ஆன்மீக வளர்ச்சி அவரது கர்மா, மனநிலை மற்றும் முயற்சியினை சார்ந்தது. கிரியா யோகா பற்றிய மற்றொரு தவறான புரிதல், அதை முதியவர்களோ துறவிகளோ மட்டுமே செய்யலாம் என்பது. உண்மையில் எந்த வயதிலும் எந்த வாழ்க்கை நிலையிலும் இருந்தாலும் இதை பழக முடியும். மாணவர்கள் கல்வியில் கவனத்தை அதிகரிக்கலாம், தொழிலாளர்கள் மன அழுத்தத்தை குறைக்கலாம், குடும்பத்தினர் உறவுகளில் ஒற்றுமையை வளர்க்கலாம். அதனால் கிரியா யோகா என்பது அனைவருக்கும் பொருந்தும். இறுதியாக, ஆன்மீக பயணத்தில் வரும் சோதனைகள் கூட ஒரு பரிசாகவே பார்க்கப்பட வேண்டும். வாழ்க்கையில் சிரமங்கள் வரும்போது அவற்றை தாண்டி செல்லும் மன வலிமை கிரியா யோகா மூலம் அதிகரிக்கும். சில நேரங்களில் பயிற்சியின் போது
மனதில் பழைய நினைவுகள், பயங்கள் அல்லது துக்கங்கள் எழலாம். அது சக்ராக்களில் அடங்கியிருந்த பழைய ஆற்றல்கள் வெளியேறுவதற்கான அறிகுறி. அவற்றை எதிர்கொண்டு தியானத்தின் மூலம் சுத்தி செய்ய வேண்டும். இந்த முறையில் ஒருவர் தடைகளை புரிந்து தாண்டினால் கிரியா யோகா அவரை ஆழ்ந்த ஆன்மீக நிலைக்கு கொண்டு சென்று உள் அமைதி மற்றும் பரம ஆனந்தத்தை வழங்கும். இந்த மார்க்கம் எவ்வளவு பண்டையதோ அதே அளவு நவீன காலத்திற்கும் தேவையானது. ஏனெனில் மனிதன் எப்போதும் வெளியில் தேடினாலும் இறுதியில் அவன் உண்மையான சந்தோஷம் உள்ளேதான் இருப்பதை உணர வேண்டிய நேரம் வரும். அந்த நேரத்தில் கிரியா யோகாதான் அவனுக்கான பாலமாக இருக்கும். கிரியா யோகாவின் அடிப்படை ரகசியம் குண்டலினி சக்தி எழுச்சியில்தான் உள்ளது. குண்டலினி என்பது நம் முதுகுத்தண்டின் அடிப்பகுதியில் மூலாதார சக்ரா பகுதியில் உறங்கி கிடக்கும் அளவற்ற சக்தி. அது பாம்பு போல் சுருண்டு கிடக்கிறது என்று யோகிகள் விவரிக்கிறார்கள். சாதாரண மனிதனின் வாழ்நாளில் இந்த சக்தி பயன்படுத்தப்படாமல் இருக்கும். ஆனால் கிரியா யோகா போன்ற ஆன்மீக பயிற்சிகள் அந்த சக்தியை எழுப்பி சுஷும்னா நாடி வழியாக மேலே சஹஸ்ராரா சக்ரா வரை உயர்த்தும். குண்டலினி எழுச்சி மிகவும் நுட்பமானதும் ஆழமானதும் ஒரு செயல்முறையாகும். அது மெதுவாகவும் ஆசானின் வழிகாட்டுதலுடனும் நடந்தால் அது நம் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். ஆனால் வேகமாக அல்லது தவறான முறையில் முயன்றால் அது உடல் மனதிற்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும். எனவே ஆசான்கள் எப்போதும் பொறுமையுடன் பயிற்சி செய்யும்படி அறிவுறுத்துகிறார்கள். கிரியா யோகாவில் சுவாச கட்டுப்பாடு, சக்ரா கவனம் மற்றும் மந்திர தியானம் ஆகியவை குண்டலினி எழுச்சிக்கு பாதுகாப்பான பாதையாக விளங்குகின்றன. குண்டலினி எழுச்சியின் போது முதலில் மூலாதார சக்ரா விழிப்பூட்டப்படுகிறது. இதனால் உடலில் அதிகமான ஆற்றல் உணர்வு ஏற்படும். அடுத்து அந்த ஆற்றல் சுவாதிஷ்டான சக்ராவிற்கு செல்லும் போது படைப்பாற்றல் அதிகரிக்கும். மணிபூரக சக்ராவில் அது செல்லும் போது மனதில் வலிமையும் தன்னம்பிக்கையும் உருவாகும். அநாஹத சக்ராவை அடைந்தபோது நம் உள்ளத்தில் கருணை, அன்பு மற்றும் பரிவு பெருகும். விசுத்தி சக்ரா விழிப்பு நம் சொற்களில் சத்தியத்தின் சக்தியை கொடுக்கும். அஜ்ஜா சக்ரா திறப்பில் மூன்றாவது கண் செயல்பட்டு உள்ளுணர்வு மற்றும் ஆன்மீக பார்வை அதிகரிக்கும். இறுதியில் சஹஸ்ராரா சக்ராவை அடைந்தபோது பரமாத்மாவுடன் முழுமையான ஒன்றிணைவு ஏற்படும். குண்டலினி எழுச்சியின் போது பலவிதமான அனுபவங்கள் ஏற்படும். சிலர் முதுகுத்தண்டின் வழியாக மெல்லிய மின்னழுத்தம் போல் ஓடும் அதிர்வை உணர்கிறார்கள். சிலர் உடலில் சூடு அல்லது குளிர்ச்சி பரவுவதை உணர்கிறார்கள். சிலர் தங்கள் தலையின் மேல் ஒளி பளபளப்பை காண்கிறார்கள். சிலருக்கு உள்காதுகளில் ஓம் எனும் நாதம் கேட்கிறது. சிலருக்கு கனவுகளில் ஆன்மீக காட்சிகள் தோன்றுகின்றன. இவை அனைத்தும் குண்டலினி எழுச்சியின் அறிகுறிகளே. ஆனால் ஆசான் எப்போதும் கூறுவது ஒன்று: இந்த அனுபவங்களில் பற்றாக்கரையோ பேராசையோ காட்டக்கூடாது. அவை வழியில் வரும் சின்னங்கள் மட்டுமே முக்கியம். நம் மனம் பரமாத்மா மீது கவனம் செலுத்தி பயணத்தை தொடர்வதே குண்டலினி எழுச்சியின் பரவச நிலை வார்த்தைகளால் விவரிக்க முடியாதது. அந்த நிலையில் மனதில் எந்த சிந்தனையும் இல்லை, நேரம் இடம் எல்லாம் இல்லாதது போல இருக்கும். ஒருவர் பரவச ஆனந்தத்தில் கரைந்து விடுவார். அந்த ஆனந்தம் வெளியில் கிடைக்கக்கூடிய எந்த மகிழ்ச்சிக்கும் ஒப்பாகாது. அது ஆத்மாவின் இயல்பான நிலை. அந்த நிலையில்தான் யோகிகள் சச்சிதானந்தம் என்று கூறுகிறார்கள். சத் என்பது நித்திய சத்தியம், சித் என்பது பரிபூரண அறிவு, ஆனந்தம் என்பது முடிவற்ற மகிழ்ச்சி. குண்டலினி எழுச்சி நம்மை இந்த நிலைக்கு கொண்டு செல்கிறது. சில யோகிகள் குண்டலினி எழுச்சிக்குப் பிறகு தங்கள் வாழ்க்கையில் ஆழமான மாற்றங்களை அனுபவித்துள்ளனர். அவர்கள் சொல்வது ஒரே ஒன்று: அவர்கள் வாழ்க்கையில் இருந்த பயம், சந்தேகம், துக்கம் அனைத்தும் மறைந்துவிட்டது. அவர்கள் எப்போதும் உள்ளார்ந்த அமைதியுடன் இருந்தனர். உலகில் எந்தச் சூழலிலும் அவர்கள் மனம் அசையவில்லை. அவர்கள் சொற்களிலும் பார்வையிலும் தொடுதலிலும் கூட ஒரு தெய்வீக ஆற்றல் வெளிப்பட்டது. பலருக்கு அவர்களுடன் சில நிமிடங்கள் இருந்தாலும் மன அமைதி கிடைத்தது. குண்டலினி எழுச்சியின் இன்னொரு முக்கிய அம்சம் ஆன்மீக அறிவின் விரிவு. ஒரு சாதாரண மனிதன் வெளிப்படையான உலகையே காண்கிறான். ஆனால் குண்டலினி எழுந்தவர் உள்ளார்ந்த உலகங்களையும் காண்கிறார். பிரபஞ்சத்தின் இயங்கும் விதிகள் அவருக்கு வெளிப்படையாக தெரியும். யாரும் சொல்லாமல் அவர் உண்மை சத்தியத்தை உணர்கிறார். அவர் கர்ம விதிகள் மற்றும் பிறவி மரணம் போன்ற ரகசியங்களை நேரடியாக அனுபவிக்கிறார். இந்த அறிவு புத்தக அறிவல்ல,
அது நேரடி அனுபவம் என்பதால் அதில் சந்தேகம் எதுவும் இல்லை. குண்டலினி எழுச்சியை அடைவது ஒரு வாழ்க்கையின் மிக உயர்ந்த சாதனையாக கருதப்படுகிறது. ஆனால் அது இலக்கு அல்ல, அது கதவுதான். அந்த கதவின் அப்பால் பரமாத்மாவின் பரிபூரண சத்தியமும் ஆனந்தமும் காத்திருக்கிறது. கிரியா யோகா அந்த கதவை திறக்கும் பொன்னான சாவி. அந்த சாவியை பெற்றவர் அதை மரியாதையுடனும் பக்தியுடனும் பயன்படுத்த வேண்டும். கிரியா யோகா என்றால் அது ஒரு புத்தகத்தில் படிக்கப்படும் அறிவு மட்டுமல்ல, அது உண்மையில் வாழ்ந்து அனுபவிக்கப்படும் ஒரு ஆன்மீக பாதை. இந்த பாதையில் சென்றவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அதிசய மாற்றங்களைப் பற்றி சொன்னால் நாம் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியாது. சில கதைகள் நமக்கு வழிகாட்டும் விளக்குகளாக இருக்கும், ஏனெனில் அவை கிரியா யோகாவின் ஆழ்ந்த சக்தியை வெளிப்படுத்துகின்றன. ஒரு மலைக்கிராமத்தில் வாழ்ந்த கண்ணப்பன் என்ற மனிதன் சிறுவயதிலிருந்தே குடும்பத்திற்காக கடுமையாக உழைத்தார். வாழ்க்கையில் பல சிரமங்களும் துன்பங்களும் வந்தன. ஆனாலும் அவர் எப்போதும் மன அமைதியை நாடி வந்தார். ஒருநாள் அவரது கிராமத்திற்கு வந்த ஒரு முதிய யோகி அவருக்கு கிரியா யோகா பயிற்சி கொடுத்தார். முதலில் கண்ணப்பன் அதை ஒரு சாதாரண தியான முறையாகவே நினைத்தார். ஆனால் நாட்கள் சென்றபோது அவரது உள்ளத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் அவரை ஆச்சரியப்படுத்தின. அவர் கோபமாகவும் பதட்டமாகவும் இருந்தவர் மெதுவாக அமைதியானவராக மாறினார். முன்பு சிறிய விஷயங்களிலும் மனம் உடைந்து போனவர் இப்போது எந்தச் சூழலிலும் நிலையாக இருக்கத் தொடங்கினார். 3 வருடங்கள் தொடர்ந்து கிரியா யோகா பயிற்சி செய்த பிறகு அவர் சொன்னார், எனது உள்ளம் என்றும் வெறுமையாயிருந்தது. அது நிரப்ப முடியாத ஒரு ஆழம் போல இருந்தது. ஆனால் இப்போது அந்த இடத்தை ஒரு முடிவற்ற ஆனந்தம் நிரப்பியுள்ளது என்று. மற்றொரு கதை நகரத்தில் வசித்த லட்சுமி என்ற பெண்ணின் வாழ்க்கையில் நடந்தது. அவள் வேலை அழுத்தம், குடும்ப பிரச்சினைகள், மனச்சோர்வு ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டிருந்தாள். ஒருநாள் யூடியூபில் ஒரு ஆன்மீக உரை பார்த்தபோது கிரியா யோகா பற்றி அறிந்தாள். ஆரம்பத்தில் தினமும் 10 நிமிடம் பயிற்சி செய்யத் தொடங்கினாள். ஆனால் சில மாதங்களில் அந்த 10 நிமிடம் 30 நிமிடமாகவும் பின்னர் 1 மணி நேரமாகவும் மாறியது. அவள் சொன்னாள், கிரியா யோகா எனக்கு மன அமைதியை மட்டுமல்ல உடல் நலத்தையும் தந்தது. முன்பு அடிக்கடி தலைவலி வந்தது, இரவில் தூங்க முடியவில்லை. ஆனால் இப்போது என் உடலும் மனமும் முழுமையாக சமநிலையில் உள்ளன என்று ஒரு முதிய யோகி தனது அனுபவத்தை பகிர்ந்தார். அவர் சொன்னார், நான் இளைஞராக இருந்தபோது உலகை வெல்வதுதான் என் இலக்கு. ஆனால் கிரியா யோகா எனக்கு உண்மையான வெற்றி என்னவென்று கற்றுக் கொடுத்தது. அது வெளியில் கிடைக்கும் ஒன்றல்ல, அது நம் உள்ளத்தில் மலரும் ஒன்றுதான். நான் உலகில் எதையும் வென்றாலும் மன அமைதியை வெல்லாவிட்டால் அது வீண். ஆனால் கிரியா யோகா என்னை அந்த உள்ளார்ந்த வெற்றியின் உச்சிக்கு கொண்டு சென்றது என்று. இந்த கதைகள் கிரியா யோகாவின் சக்தி அனைவருக்கும் கிடைக்கக்கூடியது என்பதை காட்டுகின்றன. அது யார், எங்கே பிறந்தவர், எத்தனை வயது அல்லது எவ்வளவு அறிவு கொண்டவர் என்பதை பார்க்காது. உண்மையான அர்ப்பணிப்பும் பொறுமையும் இருந்தால் யாரும் இந்த பாதையில் முன்னேறலாம். கிரியா யோகாவின் மிகப்பெரிய ரகசியம் அதன் சுவாச நுட்பங்களில் உள்ளது. நமது மூச்சு நமது மனதின் பிரதிபலிப்பாகும். மனம் அமைதியாக இருந்தால் மூச்சும் மெதுவாக இருக்கும். மனம் கலங்கினால் மூச்சும் வேகமாகிவிடும். கிரியா யோகா சுவாசத்தை கட்டுப்படுத்தி மனதை கட்டுப்படுத்துகிறது. சுவாசம் மெதுவாகவும் ஆழமாகவும் ஆனபோது நம் மூளை அலைகள் தானாகவே அமைதியான நிலைக்கு மாறுகின்றன. இதுவே ஆன்மீக அனுபவங்களுக்கு கதவை திறக்கிறது. ஒரு யோகி சொன்னார், கிரியா யோகா செய்யும் போது நான் என் உடலில் மட்டுமல்ல என் சிந்தனைகளிலும் ஒரு மெல்லிய ஒளி பாய்வதை உணர்கிறேன். அது எங்கிருந்தும் வரும் ஒளி அல்ல, அது என் உள்ளத்திலிருந்தே எழும் ஒளி. அது நம்மை பரமாத்மாவின் அருகில் கொண்டு செல்லும் சக்தி. சிலர் கிரியா யோகாவை செய்யும் போது தங்கள் கடந்த பிறவிகளின் காட்சிகளை காண்கிறார்கள். சிலர் எதிர்கால நிகழ்வுகளையும் முன்னதாக உணர்கிறார்கள். இது கற்பனை அல்ல, ஏனெனில் கிரியா யோகா நம் சிந்தனையை காலத்தின் எல்லைகளுக்கு அப்பால் கொண்டு செல்கிறது. காலம் என்பது நம் மனத்தின் கட்டமைப்பு. ஆனால் கிரியா யோகா மனத்தை அந்த கட்டமைப்பிலிருந்து விடுவிக்கிறது. அந்த நிலையில்தான் யோகிகள் திரிகால ஜினானம் எனப்படும் 3 காலங்களின் அறிவை பெறுகிறார்கள். இவ்வாறு கிரியா யோகா ஒரு சாதாரண யோக முறையல்ல, அது நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு பரிமாணத்தையும் மாற்றும் ஒரு ஆன்மீக அறிவியல். அது உடல் நலம், மன அமைதி,
மற்றும் ஆன்மீக வெளிச்சம் ஆகிய அனைத்தையும் ஒரே நேரத்தில் கொடுக்கும். இதன் பாதையில் சென்றவர் ஒருபோதும் பின் திரும்ப விரும்ப மாட்டார். ஏனெனில் அவர் அறிந்துவிட்டார், உண்மையான மகிழ்ச்சி வெளியில் கிடைப்பதல்ல, அது நம் உள்ளத்தில் ஏற்கனவே உள்ளது. அதை வெளிப்படுத்தும் திறவுகோல்தான் கிரியா யோகா. கிரியா யோகாவின் மூல ஆதாரம் பற்றி பேசும்போது நாம் மிகவும் ஆழமான ஒரு புனித வரலாற்றை தொடுகிறோம். இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் இந்தியாவின் மகரிஷிகளின் தபோவனங்களில் பிறந்தது. யோகி பரமஹம்ச யோகானந்தர் தனது ஆட்டோபயோகிராபி ஆப் ஏ யோகி என்ற நூலில் கூறியபடி, கிரியா யோகாவின் மூல ஆசிரியர் மகாவதார் பாபாஜி அவர்கள் மனிதரின் வழக்கமான வாழ்க்கைக்கு புறம்பான ஒரு நிலைமையில் எப்போதும் வாழும் ஒரே மாதிரியான உடலுடன் உலகிற்கு அறியப்படாத பரமயோகி என்று வர்ணிக்கப்பட்டுள்ளார். அவர் பரம்பரையாக தனது சீடர்களுக்கு த கிரியா யோகத்தை வழங்கி வந்துள்ளார். ஆனால் காலத்தின் ஓட்டத்தில் இந்த ரகசியம் சிலருக்கே தெரிந்த ஒரு புனித நுட்பமாக இருந்தது. கிரியா யோகா பரம்பரை லஹிரி மகாசயா அவர்களுடன் தொடங்குகிறது எனலாம். ஏனெனில் அவர்தான் இந்த நுட்பத்தை மீண்டும் சாதாரண குடும்ப வாழ்க்கை வாழும் மக்களுக்கும் அறிமுகப்படுத்தினார். லஹிரி மகாசயா ஒரு அரசு ஊழியராக இருந்தாலும் மகாவதார் பாபாஜியிடமிருந்து கிரியா யோகா கற்றபின் தனது வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் தியானத்தில் முழுமையாக அர்ப்பணித்தார். அவரது வீட்டில் நடந்த ஆன்மீக கூடங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் கிரியா யோகா பயிற்சி பெற்றனர். அவரை சந்தித்தவர்கள் அனைவரும் அவர் அருகில் இருந்த சில நிமிடங்களில் கூட மன அமைதியை உணர்ந்ததாக கூறினர். லஹிரி மகாசயாவின் சீடர்களில் ஒருவரான சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வர் அவர்கள் இந்த கிரியா யோகா அறிவை மேலும் ஆழமாக ஆராய்ந்து தனது சீடர்களுக்கு பரப்பினார். ஸ்ரீ யுக்தேஸ்வர் அவர்கள் மிகவும் கடுமையான குருவாக இருந்தாலும் அவர் தனது சீடர்களுக்கு கிரியா யோகாவின் உண்மையான சாரத்தை அனுபவிக்கச் செய்தார். அவர் ஒருமுறை சொன்னார், கிரியா யோகா என்பது உடலுக்கும் ஆன்மாவுக்கும் இடையிலான தூரத்தை குறைக்கும் விரைவான பாதை என்று. பின்னர் ஸ்ரீ யுக்தேஸ்வர் அவர்களின் சீடரான பரமஹம்ச யோகானந்தர் மேற்கத்திய நாடுகளுக்கு இந்த அறிவை எடுத்துச் சென்றார். அவர் 1920களில் அமெரிக்காவுக்கு சென்றபோது ஆயிரக்கணக்கான மக்களுக்கு கிரியா யோகாவை கற்றுக் கொடுத்தார். யோகானந்தரின் உரைகளும் புத்தகங்களும் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மாற்றின. கிரியா யோகாவை அவர் ஆன்மாவின் அறிவியல் என்று அழைத்தார். இந்த பரம்பரை இன்று வரை உலகம் முழுவதும் குருசிஷ்யா முறையில் தொடர்கிறது. உண்மையான கிரியா யோகா எப்போதும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட குருவின் மூலம் மட்டுமே வழங்கப்படுகிறது. ஏனெனில் இது மிக ஆழமான உள்நிலை மாற்றங்களை ஏற்படுத்தும் நுட்பம். தவறான முறையில் செய்தால் அது உடல் மனதிற்கு பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். அதனால் யோகிகள் எப்போதும் சொல்லும் ஒன்று, கிரியா யோகாவை ஒரு புத்தகத்தில் படித்து முயற்சிக்க வேண்டாம். ஒரு உண்மையான குருவின் ஆசீர்வாதத்துடன் மட்டுமே இதை கற்றுக்கொள்ள வேண்டும். கிரியா யோகாவின் வரலாறு எவ்வளவு புனிதமானது என்றால், பல யோகிகள் இந்த அறிவை தங்களின் இறுதி மூச்சுவரை ரகசியமாக வைத்திருந்தார்கள். சிலர் தங்கள் குடும்பத்திற்கே கூட இதை பகிரவில்லை. ஏனெனில் இது ஒரு சாதாரண யோகா அல்ல, இது நேரடியாக சுய உணர்வை தரும் பாதை. அது தவறான கைகளில் சென்றால் அதன் சக்தி திசை திருப்பப்படும் அபாயம் உள்ளது. இந்த கிரியா யோகா இந்தியாவின் பரம்பரை யோகங்களின் உச்சநிலையாக கருதப்படுகிறது. பதஞ்சலி யோக சூத்திரங்களில் கூறப்படும் பிராணாயாமா முறையின் ஒரு பரிணாமமாகவும் இதை பார்க்கலாம். ஆனால் இது வெறும் மூச்சு பயிற்சி அல்ல, இது சுவாசத்தின் ஓட்டத்தையும் அதனுடன் இணைந்துள்ள உயிர்சக்தியின் பாதையையும் கட்டுப்படுத்தும் கலை ஆகும். சுவாசம் நம் உடலின் பிராண சக்தியை சீரமைக்கும் போது நம் நரம்பு மண்டலம், மனம் மற்றும் ஆன்மா எல்லாம் ஒரே நேரத்தில் சுத்தமடைகின்றன. கிரியா யோகாவின் பரம்பரையில் யார் வந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை மாற்றமடைந்தது. சிலர் முழுமையாக உலக வாழ்க்கையை விட்டுவிட்டு யோகிகளாக மாறினார்கள். சிலர் குடும்ப வாழ்க்கையிலேயே இருந்து ஆன்மீக வளர்ச்சியை அடைந்தார்கள். இதுதான் கிரியா யோகாவின் சிறப்பு. ஏனெனில் இது எவருக்கும் பொருந்தக்கூடியது. பணி வாழ்க்கை நடத்தும் ஒருவரும் இதை செய்து ஆன்மீகமாக முன்னேறலாம். அதே சமயம் முழுமையாக தபோவனங்களில் வாழும் யோகியும் இதன் மூலம் பரம சித்தியை அடையலாம். இந்த பரம்பரை யாரிடமும் விலைமதிப்பில்லாத பொக்கிஷமாக வழங்கப்படுகிறது. ஆனால் அதை பெறும் மனம்
அதற்கு தகுதியானதாக இருக்க வேண்டும். தகுதி என்றால் நம் உள்ளம் உண்மையாக தேட வேண்டும், நம் வாழ்க்கையை மாற்றுவதற்கு அர்ப்பணிப்பு வேண்டும், தியானத்திற்கு நேரம் ஒதுக்க வேண்டும் மற்றும் மனம் சுத்தமாக இருக்க வேண்டும். இன்றைய உலகில் கிரியா யோகா பரவுவதற்கு காரணம் யோகானந்தர் மற்றும் அவரின் சீடர்கள் மட்டுமல்ல, உலகின் பல பகுதிகளில் இருக்கும் கிரியா யோகா மையங்களும் ஆவணங்களும் தான். அவர்கள் இந்த அறிவை எல்லோருக்கும் அணுகக்கூடியதாக மாற்றியுள்ளனர். இணையத்தின் மூலம் கூட இன்று கிரியா யோகா பற்றிய விழிப்புணர்வு அதிகரித்துள்ளது. ஆனால் நிஜ அனுபவம் எப்போதும் நேரடி குருவின் வழியே மட்டுமே வரும். கிரியா யோகா ஒரு மரபு மட்டும் அல்ல, அது ஒரு உயிருள்ள பாதை. அது நம் உள்ளத்தில் தெய்வீகத்தை எழுப்பும் வழியாகும். அது காலத்தையும் இடத்தையும் கடந்து நிற்கும் ஆன்மீக விதை. அது ஒருமுறை நம் உள்ளத்தில் விதைக்கப்பட்டால் வாழ்நாளின் இறுதி வரை அது வளர்ந்து கொண்டே இருக்கும். அந்த விதை மலரும்போது நாமே நம்முடைய உண்மையான வடிவத்தை காண்போம். அந்த நிலைமையில் பயம், கவலை, ஆசை எதுவும் இருக்காது. அந்த நிலைமையே கிரியா யோகாவின் இறுதி இலக்கு. கிரியா யோகாவின் பயிற்சி முறைகளை ஆழமாக ஆராயும்போது முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இது வெறும் உடற்பயிற்சி அல்லது சுவாச பயிற்சி அல்ல. இது உடல், மனம், பிராண சக்தி, ஆன்மா ஆகிய அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் ஒரு பரிபூரண ஆன்மீக நுட்பம். இதன் ஒவ்வொரு படியும் மனிதனின் உள்நிலையை ஒரு புதிய பரிமாணத்திற்கு உயர்த்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பண்டைய யோகிகள் இதை பிராணாயாமாவின் உச்ச வடிவம் என்று அழைத்தனர். ஆனால் கிரியா யோகா பிராணாயாமா மட்டுமல்ல, அது தியானம், பந்தா, முத்திரா, மனோநியந்திரணம், சமாதி ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு முழுமையான பாதை. முதலில் கிரியா யோகாவில் பயிற்சி பெறுபவர் சரியான ஆசனத்தில் அமர வேண்டும். ஆசனம் என்பது வெறும் உடல் நிலைமையை மட்டுமல்ல, அது நரம்பு மண்டலமும் மூச்சுப்போக்கும் ஒரு சீரான நிலையில் இருக்கும் நிலை. கிரியா யோகா செய்யும்போது முதுகுத்தண்டு நேராக இருக்க வேண்டும். ஏனெனில் நம் முதுகுத்தண்டிலேயே உயிர்ச்சக்தியின் பாதைகள் சுஷும்னா, இடா, பிங்களா ஓடுகின்றன. சுஷும்னா நரம்பு வழியே உயிர்ச்சக்தியை உயர்த்துவதே கிரியா யோகாவின் மைய நோக்கம். பின்னர் வரும் முக்கியமான பகுதி சுவாசத்தின் கட்டுப்பாடு. கிரியா யோகாவின் ரகசியம் இதுவே. பிராணா எனப்படும் உயிர்ச்சக்தி மூச்சுடன் இணைந்தே செயல்படுகிறது. சுவாசத்தின் வேகம் குறையும் போது மனமும் அமைதியாகிறது. பண்டைய யோகிகள் கூறியது போல, ஒரு நாளில் மூச்சின் எண்ணிக்கையை குறைப்பதே ஆயுளை நீட்டிக்கும் வழி. சாதாரண மனிதன் ஒரு நாளில் சுமார் 21,600 முறை மூச்சு விடுகிறான். ஆனால் கிரியா யோகி தனது மூச்சின் வேகத்தை குறைத்து 1000க்கும் குறைவாக ஆக்க முடியும். இதனால் உடலின் குளிப்பு குறையும், மனம் ஆழமான அமைதியை அடையும். கிரியா யோகாவின் முதல் நிலை பயிற்சி மூச்சை ஆழமாக இழுத்து மெதுவாக வெளியில் விடும் முறையிலேயே தொடங்குகிறது. இதன் போது மூச்சை மட்டும் கவனிப்பதல்ல, உயிர்ச்சக்தியின் ஓட்டத்தையும் உணர வேண்டும். ஆசனத்தில் அமர்ந்தபடி கண்களை மெதுவாக மூடி மனதை முதுகுத்தண்டின் அடிப்பகுதியான மூலாதாரத்தில் நிலைநிறுத்த வேண்டும். அங்கிருந்து மூச்சை இழுக்கும் போதே உயிர்ச்சக்தி மேலே சுஷும்னா வழியாக ஏறுகிறது என்று கற்பனை செய்ய வேண்டும். இதேபோல் மூச்சை விடும்போது உயிர்ச்சக்தி மீண்டும் கீழே இறங்குகிறது என்று உணர வேண்டும். இந்த ஓட்டமே கிரியா பிராணாயாமா என்று அழைக்கப்படுகிறது. இதனை தொடர்ச்சியாக செய்வதால் முதுகுத்தண்டின் 7 முக்கிய சக்ராக்கள் தூண்டப்படுகின்றன. முதலில் மூலாதாரம், பின்னர் ஸ்வாதிஷ்டானம், மணிபூரகம், அநாஹதம், விசுத்தி, ஆஜ்ஸா மற்றும் சஹஸ்ராரம். ஒவ்வொரு சக்ராவும் ஒரு ஆன்மீக கதவாகும். அவை திறக்கும்போது மனிதன் சாதாரண அறிவிலிருந்து அசாதாரண ஆன்மீக அனுபவங்களுக்கு மாறுகிறார். கிரியா யோகாவின் அடுத்த கட்டத்தில் பந்தா மற்றும் முத்திராக்கள் சேர்க்கப்படுகின்றன. மூலபந்தா உடம்பின் கீழ்ப்பகுதியிலிருந்து உயிர்ச்சக்தியை மேலே தள்ளுகிறது. உத்தியான பந்தா வயிற்றுப் பகுதியில் இருந்து சக்தியை கட்டுப்படுத்துகிறது. ஜாலந்தர பந்தா கழுத்து பகுதியில் சக்தியை நிறுத்தி மூளைக்கு அனுப்புகிறது. இவை மூன்றும் ஒரே நேரத்தில் செயல்படும் போது உயிர்ச்சக்தி நேரடியாக ஆஜ்னா சக்ராவிற்கு செல்கிறது. அங்கு மனம் ஒளியில் மூழ்கும். ஆஜ்னா சக்ரா அல்லது மூன்றாவது கண் என்பது கிரியா யோகாவின் மையப்புள்ளி. இதுவே உள்ளார்ந்த ஒளியின் கதவு. இதை அடைந்தபின் தியானி வெளிப்புற உலகின் காட்சிகளை மறந்து உள்ளார்ந்த பரம ஒளியை காணத் தொடங்குவார். யோகிகள் இதனை பிரஜா நிலை என்று அழைக்கிறார்கள். அந்த ஒளி மெதுவாக விரிந்து மனிதனின் முழு அறிவை நிரப்பும் போது சுய உணர்வு தொடங்குகிறது.
கிரியா யோகாவின் மேம்பட்ட நிலைகளில் மூச்சின் வேகம் மிகவும் குறைக்கப்படுகிறது. சில நேரங்களில் முழுக்க மூச்சில்லாத நிலைமையும் கேவல கும்பகம் ஏற்படலாம். அப்போது மனம் முற்றிலும் நின்று போகும் யோகிகள் இதை நிஜ சமாதி நிலை என்று கூறுகிறார்கள். அந்த சமாதியில் காலம், இடம், உடல், மனம் எல்லாம் மறைந்துவிடும். எஞ்சுவது சுத்த சைதன்யம் மட்டுமே. இந்த நிலைக்கு செல்லும் முன் கிரியா யோகி தனது வாழ்க்கையை முழுமையாக சுத்தப்படுத்த வேண்டும். உணவு பழக்கம், சிந்தனை, நடத்தை அனைத்தும் சீராக இருக்க வேண்டும். அஹிம்சா, சத்தியம், அஸ்தேய, பிரம்மச்சரியம், அபரிக்கிரகம் ஆகிய யம நியமங்கள் கடைபிடிக்கப்பட வேண்டும். ஏனெனில் கிரியா யோகாவின் சக்தி மிகுந்தது. அது தூய உள்ளத்தில் மட்டுமே பயனளிக்கும். மேலும் கிரியா யோகா செய்வோர் எப்போதும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்ய வேண்டும். அந்த நேரம் சூரிய உதயத்திற்கு முன் சுமார் 3:30 4:30 இருக்கும். அந்த நேரத்தில் இயற்கையின் அதிர்வுகள் அமைதியாக இருக்கும். மனமும் எளிதில் கவனத்தை பெறும். இதனால் கிரியா யோகாவின் விளைவுகள் பல மடங்கு அதிகரிக்கும். பல யோகிகள் கூறுவது போல கிரியா யோகாவின் 1 நிமிட பயிற்சி ஒருவருட சாதாரண தியானத்திற்கு சமம் என்று சொல்லப்படுகிறது. ஏனெனில் இது நேரடியாக உயிர்சக்தியை கட்டுப்படுத்தி ஆன்மாவை உயர்நிலையில் கொண்டு செல்கிறது. இந்த நுட்பத்தை சரியாக கற்றுக்கொண்டு நாள்தோறும் பயிற்சி செய்தால் சில ஆண்டுகளில் தியானியின் வாழ்க்கையில் வியத்தகு மாற்றங்கள் நிகழும். மன அழுத்தம், கோபம், பேராசை எல்லாம் குறையும். இடம்பெறும் கருணை, பாசம், அமைதி, ஆனந்தம். இதனால் கிரியா யோகா வெறும் ஆன்மீக வளர்ச்சிக்காக மட்டுமல்ல, உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் ஒரு பரிபூரண மருந்து ஆகும். இதை பின்பற்றியவர்கள் ஆயுளை நீட்டித்துள்ளனர். பல நோய்கள் தானாகவே குறைந்துவிட்டன. மனநிலைகள் ஸ்திரமடைந்துள்ளன. மிக முக்கியமாக வாழ்க்கையின் அர்த்தம் தெளிவாக தெரிந்துள்ளது. கிரியா யோகாவின் இறுதி குறிக்கோள் நம்முள் உள்ள பரமாத்மாவை அறிதல்தான். அந்த அறிதலே மோக்ஷம். அதுவே மனித பிறவியின் உச்ச சாதனை. இந்த நிலையை அடைந்தபின் பிறப்பு இறப்பு சுழற்சி முடிவடைகிறது. யோகி பரமசாந்தியில் லயிக்கிறார். அந்த நிலையிலிருந்து அவர் உலகிற்கு திரும்பினாலும் அவர் உள்ளார்ந்த அமைதியுடன் வாழ்கிறார். எந்த சூழலும் அவரை பாதிக்காது. கிரியா யோகா செய்யும் போது ஒரு சாதகர் அனுபவிக்கும் நிகழ்வுகள் பல அடுக்குகளாக வெளிப்படுகின்றன. முதலில் ஆரம்ப நிலையிலேயே உடல் மற்றும் மனத்தில் சில நுண்ணிய மாற்றங்கள் தென்படும். உடல் சோர்வு குறையும். மூச்சின் வேகம் சீராகும். மனம் எளிதில் சிதறாமல் ஒரே விஷயத்தில் நிலைத்து நிற்கும். இந்த மாற்றங்கள் ஆரம்பத்தில் மிக மெதுவாக இருக்கும். ஆனால் தொடர்ந்து பயிற்சி செய்தால் சில மாதங்களில் பெரிய வித்தியாசம் தெரியும். முதுகுத்தண்டின் வழியே உயிர்சக்தி ஓடுவதால் நரம்பு மண்டலம் புத்துணர்ச்சி பெறுகிறது. முதுகு வலி, தலைவலி, சுவாசக் குறைபாடு போன்றவை குறையத் தொடங்கும். ஏனெனில் கிரியா யோகா செய்யும்போது மூச்சு ஆழமாக செல்கிறது. இது நுரையீரலை முழுமையாக விரித்து அதிலுள்ள பழைய காற்றையும் கார்பன் டை ஆக்சைடையும் வெளியேற்றுகிறது. இதனால் இரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு அதிகரிக்கிறது. இரத்த ஓட்டம் சீராகி உடலின் ஒவ்வொரு செல்லுக்கும் புத்துணர்ச்சி கிடைக்கிறது. மனநிலையில் வரும் மாற்றங்களும் மிக ஆழமானவை. ஆரம்பத்தில் சாதகர் கவலை குறைவதை உணர்வார். மன அழுத்தம், தினசரி சின்ன விஷயங்களில் ஏற்படும் பதட்டம் குறையும். கோபம் தானாகவே குறைவாக வெளிப்படும். ஏனெனில் மூச்சு மெதுவாகும்போது மனமும் மெதுவாகிறது. மனம் மெதுவாகும் போது சிந்தனைகளின் ஓட்டம் சீராகி அவை கட்டுப்பாட்டுக்குள் வரும். இதன் மூலம் சாதகர் தினசரி வாழ்க்கையில் அதிக சாந்தத்துடன் செயல்பட முடியும். ஆன்மீக அனுபவங்களின் அடிப்படை முதுகுத்தண்டின் 7 சக்ராக்களில் உள்ளது. கிரியா யோகா செய்யும்போது இந்த சக்ராக்கள் தூண்டப்படுகின்றன. முதலில் மூலாதார சக்ரா உயிர்சக்தியின் அடிப்படை. அங்கே சக்தி எழும்பும்போது உடலில் சூடான உணர்வு ஏற்படலாம். சில நேரங்களில் மிக நுண்ணிய அதிர்வு ஏற்படும். அது முதுகுத்தண்டின் வழியே மேலே செல்வதை சாதகர் உணர முடியும். அடுத்ததாக சுவாதிஷ்டான சக்ராவில் படைப்பாற்றல் மற்றும் உணர்ச்சி கட்டுப்பாடு அதிகரிக்கும். மணிபூரகத்தில் தன்னம்பிக்கை மற்றும் ஆற்றல் உயரும். அநாஹதத்தில் கருணை, பாசம், கரிசனை அதிகரிக்கும். விசுத்தியில் சொற்கள் தெளிவாக வரும். பயம் குறையும். ஆஜ்ஞா சக்ராவில் உள்ளார்ந்த காட்சிகள் தென்படும். சஹசிராரத்தில் பரம ஆனந்த நிலை அனுபவிக்கப்படும். கிரியா யோகாவின் போது சில நேரங்களில் தியானிக்குள் ஒளிக்காட்சிகள் தோன்றும். சிலர் கண்களை மூடிய போது நட்சத்திரம், சூரியன், நிலவு போன்ற ஒளிவட்டங்களை காண்கிறார்கள். இது சுஷும்னா நரம்பு வழியே பிராணசக்தி ஆஜ்ஞா சக்ராவை தட்டி எழும்போது ஏற்படும் பிரகாசம். யோக சாஸ்திரங்களில் இதை திரிகோண ஒளி அல்லது பிரத்யா விளக்கு என்று குறிப்பிடுகின்றனர். இது தோன்றும் போது தியானி மனதில் மகிழ்ச்சி, அமைதி, நிம்மதி நிறைந்திருக்கும். இத்தகைய அனுபவங்கள் வந்தாலும் யோகி
அதில் பற்றுணராமல் இருக்க வேண்டும். ஏனெனில் இவை எல்லாம் இடைக்கால குறிகள் மட்டுமே. உண்மையான குறிக்கோள் சுய உணர்வு பரமாத்மா அனுபவம் என்பதே. தியானி தனது மனதை இவ்வாறான காட்சிகளிலும் உணர்வுகளிலும் சிக்கவிடாமல் மேலும் ஆழமாக மூச்சிலும் பிராண சக்தியிலும் கவனம் செலுத்த வேண்டும். அறிவியல் ரீதியாக கிரியா யோகா நரம்பு மண்டலத்தின் சிம்பத்தடிக் மற்றும் பாராசிம்பத்தடிக் பிரிவுகளின் சமநிலையை உருவாக்குகிறது. சிம்பத்தடிக் நரம்புகள் செயல்படும்போது உடல் போராட்டம் அல்லது ஓட்ட நிலைக்கு வரும். இதனால் இதய துடிப்பு வேகமாகி இரத்த அழுத்தம் உயரும். ஆனால் கிரியா யோகா பாராசிம்பத்தடிக் நரம்புகளை தூண்டுகிறது. இது ஓய்வு மற்றும் புனரமைப்பு நிலையை ஏற்படுத்துகிறது. இதனால் இதய துடிப்பு குறைகிறது, இரத்த அழுத்தம் சீராகிறது, ஹார்மோன் சமநிலை மேம்படுகிறது. கிரியா யோகாவின் இன்னொரு அற்புதம், அது மூளையின் ஹிப்போகாம்பஸ் மற்றும் ப்ரீபிரண்டல் கார்டெக்ஸ் பகுதிகளை தூண்டுகிறது. ஹிப்போகாம்பஸ் நினைவாற்றலை மேம்படுத்தும். ப்ரீபிரண்டல் கார்டெக்ஸ் தீர்மானம் எடுக்கும் திறன் மற்றும் சுய கட்டுப்பாட்டை அதிகரிக்கும். இதனால் சாதகர் தினசரி வாழ்க்கையில் எளிதில் சரியான முடிவுகளை எடுப்பார், உணர்ச்சிகளில் அடிமையாகாமல் செயல்படுவார். ஆன்மீக ரீதியாக பார்க்கும்போது கிரியா யோகா செய்யும்போது பிராணசக்தி மேலே ஏறுவதால் மனம் சத்துவ குணத்தில் நிலைகொள்ளும். சத்துவம் தூய்மை, அறிவு, அமைதி ஆகியவற்றின் குணம். இது நிலையான போது யோகி எதையும் தெளிவாக உணர முடியும். வாழ்க்கையின் நோக்கம், உலகின் இயல்பு, ஆன்மாவின் நிஜம் அனைத்தும் வெளிப்படையாக தெரியும். பல பண்டைய யோகிகள் கிரியா யோகாவை ஆயுளை நீட்டிக்கும் நுட்பமாகவும் கருதினர். ஏனெனில் இது உயிர்ச்சக்தியை வீணாக்காமல் பாதுகாக்கிறது. சாதாரண மனிதன் தினமும் மூச்சுவிடும் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் பிராணசக்தி விரைவாக குளித்து போகிறது. ஆனால் கிரியா யோகா மூச்சின் வேகத்தை குறைத்து பிராணத்தை சேமிக்கிறது. இதனால் உடல் நீண்ட காலம் ஆரோக்கியமாக இருக்கும். கிரியா யோகாவின் ஆழ்ந்த நிலைகளில் யோகி தன்னையும் பிரபஞ்சத்தையும் பிரிந்ததாக அல்ல, ஒரே சக்தியின் வெளிப்பாடாகவே காண்கிறார். அப்போது அவர் உள்ளார்ந்த சாந்தி, பரிபூரண ஆனந்தம், தன்னிச்சையான கருணை ஆகியவற்றுடன் வாழ்கிறார். இப்படிப்பட்ட ஒருவர் எங்கு சென்றாலும் அமைதியின் அதிர்வுகளை பரப்புவார். அவரின் இருப்பு கூட பிறரின் மனதை அமைதியாக்கும். இந்த எல்லாம் கிரியா யோகாவின் அற்புதம். ஆனால் இதை அடைய ஒரே வழி தொடர்ந்து சிரத்தையுடன் தினமும் பயிற்சி செய்வதே. ஏனெனில் கிரியா யோகா என்பது வாசித்து தெரிந்து கொள்ளும் விஷயம் அல்ல, அனுபவித்து உணர வேண்டிய பாதைதான் அது. கிரியா யோகாவின் தொடர்ச்சி பயிற்சி என்பது ஒரு விதத்தில் ஆன்மாவின் துடிப்புடன் நேரடியாக தொடர்பு கொள்ளும் பயணம் போன்றது. ஆரம்பத்தில் இது உடல் மன கட்டுப்பாட்டை வளர்க்கும் ஒரு பயிற்சி போல தோன்றலாம். ஆனால் தினமும் நிதானமாக செய்வதால் அது உலகின் கதவுகளை திறக்கும் ஒரு மறைமுறை சாவியாக மாறுகிறது. ஒரு விதத்தில் பார்க்கும்போது கிரியா யோகா ஒரு சாதாரண உடற்பயிற்சி அல்ல, அது மூச்சின் நுண்ணிய ஓட்டத்தை பயன்படுத்தி மனத்தின் அடிப்படை குணங்களையும் உயிர்ச்சக்தியின் இயல்பையும் மறுசீரமைக்கும் ஒரு தந்திரம். தொடர்ந்து செய்வது எவ்வளவு முக்கியம் என்பதை பண்டைய யோகிகள் தெளிவாக கூறியுள்ளனர். 3 நாட்கள் விடாமல் செய்தால் உடல் நரம்பு மண்டலத்தில் மாற்றம் தொடங்கும். 3 மாதங்கள் தொடர்ந்தால் மனம் தன்னிச்சையாக அமைதியாகும். 3 ஆண்டுகள் செய்தால் உயிர்ச்சக்தி முழுவதும் சுஷும்னா வழியே செல்லும் என்று சொன்னார்கள். இங்கு ரகசியம் என்னவென்றால், கிரியா யோகா ஒரு இயற்கை விதி போல இயங்குகிறது. நம்முடைய சுவாசம் எப்போதும் உடனிருக்கிறது. ஆனால் அதை நம் கவனத்திற்கு கொண்டு வந்து கட்டுப்படுத்தும் போது அது உயிரின் ஆழத்தை தொட்டுவிடுகிறது. பயிற்சியின் முன்னேற்றத்தில் முதல் கட்டமாக மூச்சின் வேகத்தை குறைத்து அது ஒரு அலை போல் மெதுவாக வரிசையாக பாய வேண்டும். அந்த நிலையில்தான் உடல் உறுப்புகள் மற்றும் மூளைக்கு தேவையான பிராண சக்தி சமமாக பகிரப்படும். அடுத்த கட்டமாக மூச்சின் திசையையும் பாதையையும் உணர்ந்து மேலே சுஷும்னா வழியாக அனுப்ப வேண்டும். இது சுலபமாக தோன்றினாலும் அதற்கான மன ஒருமைப்பாடு பல மாதங்களின் பயிற்சிக்கு பிறகே வரும். 3ஆம் கட்டமாக வரும்போது சாதகர் தனது உள்ளார்ந்த ஒளியை காண ஆரம்பிப்பார். இந்த ஒளி சில நேரங்களில் நீலமாகவும், சில நேரங்களில் பொன்னிறமாகவும், சில நேரங்களில் வெள்ளையாகவும் இருக்கும். இந்த ஒளி எந்த நிறமாக இருப்பினும் அது மனம் ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கியுள்ளதற்கான அடையாளம். இது நம்முள் இருக்கும் உயிர்ச்சக்தி மற்றும் பிரபஞ்ச சக்தி இணையும் தருணத்தின் பிரதிபலிப்பு. 4ஆம் கட்டத்தில் யோகி தனது உடலின் எல்லைகளையும் மறந்து சுத்த சாட்சி நிலையை அனுபவிப்பார். இங்கு மனதில் சிந்தனைகள் குறைந்து ஒரு நிலையான அமைதி ஏற்படும். அது தூக்கமோ விழிப்போ அல்ல, ஆனால் அதற்கு நடுவில் இருக்கும் விழிப்பு கனவு நிலை போன்றது. இந்த நிலையை யோகிகள் துரியா என்று அழைக்கிறார்கள். இதில் சாதகர் தனது உண்மையான அடையாளம் உடலோ மனமோ அல்ல, அது பரிசுத்தமான அறிவு சக்தி என்று தெளிவாக உணர்கிறார். கிரியா யோகாவின் ரகசியங்களில் ஒன்று பிராணம் ஓடும் திசையை மாற்றுவது. சாதாரணமாக பிராணம் கீழ்நோக்கி ஓடும். அதனால் மனிதன் எப்போதும் வெளியுலகில் ஈர்க்கப்படுகிறான். ஆனால்
கிரியா யோகா பிராணத்தை மேல்நோக்கி இழுத்து உள்ளார்ந்த உலகில் தள்ளுகிறது. இதன் விளைவாக வெளிப்புற ஆசைகள் குறைந்து உள்ளார்ந்த ஆனந்தம் அதிகரிக்கிறது. இந்த மேல்நோக்கிய ஓட்டமே குண்டலினி சக்தி எழுச்சிக்கு அடிப்படை. தொடர்ந்து பயிற்சி செய்தால் மூளையின் இடது மற்றும் வலது பாகங்கள் சமநிலை அடையும். இடது பக்கம் உணர்ச்சி படைப்பாற்றல் போன்றவற்றை கட்டுப்படுத்தும், வலது பக்கம் தர்க்கம் கணக்கு முடிவு எடுக்கும் திறனை கட்டுப்படுத்தும். இரண்டுமே சமநிலையில் இருந்தால் யோகி ஒரு முழுமையான மனிதராக மாறுவார். இவர் சிந்தனையில் ஆழமும் செயல்பாட்டில் தெளிவும் கொண்டவராக இருப்பார். பயிற்சியின் இன்னொரு முன்னேற்றம் உடலின் நுண்ணிய நரம்புகளில் அடைப்பு நீங்கும். பல பண்டைய நூல்களில் 72,000 நாடிகள் இருப்பதாகச் சொல்கிறார்கள். ஆனால் அவற்றில் முக்கியமான 3 நாடிகள்தான் இடா, பிங்களா, சுஷும்னா. கிரியா யோகா இந்த மூன்றையும் சுத்திகரிக்கிறது. இடா மனதை, பிங்களா உடலை, சுஷும்னா ஆன்மாவை சுட்டிக்காட்டுகிறது. மூன்றும் ஒன்றாக செயல்படும்போது மனிதன் ஆன்மீக பரிபூரண நிலையை அடைவார். தியானத்தின் ஆழத்தில் சில நேரங்களில் ஓசைகள் கேட்கலாம். இது வெளியுலகச் சத்தமல்ல, உள்ளார்ந்த சக்தியின் அதிர்வு. சிலரோம் எனும் ஓசையை தெளிவாக கேட்பார்கள், சிலர் கடல் அலை சத்தம், சிலர் மணி ஓசை போன்றவை. இந்த ஓசைகள் சாதகரின் மூச்சும் பிராண சக்தியும் ஒரே அலைவரிசையில் இருக்கும் போது தோன்றும். அவை வந்தாலும் மனம் அதில் ஈர்க்கப்படாமல் மீண்டும் மூச்சில் கவனம் செலுத்த வேண்டும். கிரியா யோகா செய்யும் இடமும் நேரமும் முக்கியம். அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வது சிறந்தது. ஏனெனில் அப்போது பிரபஞ்சத்தின் அலைவரிசை அமைதியாக இருக்கும். உயிர்சக்தி எளிதில் மேலே செல்லும். இடம் சுத்தமாகவும் காற்றோட்டமாகவும் இருக்க வேண்டும். மண்வாசனை நிறைந்த இடம் அல்லது இயற்கை சூழல் சிறந்தது. தொடர்ந்து ஒரே இடத்தில் செய்வது மனதிற்கு நிலைத்தன்மை தரும். இந்த பயிற்சியின் முன்னேற்றம் ஒருவரின் வாழ்க்கையையே மாற்றிவிடும். சாதாரண மனிதன் அனுபவிக்கும் இன்ப துன்பங்களை தாண்டி ஒரு பரந்த பார்வையுடன் வாழும் நிலைவரும். வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் சாட்சியாக காணும் நிலைவரும். இந்த நிலையில்தான் ஒருவர் உண்மையான சுதந்திரத்தை அனுபவிக்கிறார். அவர் எங்கு இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் உள்ளார்ந்த அமைதியுடன் இருப்பார். கிரியா யோகாவின் ஆழ்ந்த நிலைகளில் நுழையும்போது சாதகர் தனது உலகில் ஒரு புதிய பரிமாணத்தை கண்டறிவார். ஆரம்பத்தில் இது நம்முடைய சுவாசம் மற்றும் பிராண சக்தி பற்றிய விழிப்புணர்வில் இருந்து தொடங்கினாலும் காலப்போக்கில் அது ஆன்மீக பரிமாற்றத்தின் பாதையாக மாறுகிறது. யோகியின் சுவாசம் மிகவும் மெல்லியதாகி கிட்டத்தட்ட காணப்படாத அளவிற்கு மெதுவாக ஓடும். அந்த நேரத்தில் பிராண சக்தி முழுமையாக சுஷும்னா வழியே மேல் நோக்கி எழுந்து தலையின் மையத்தில் உள்ள சஹஸ்ரார சக்கரத்தை தொட்டுவிடும். இந்த சஹஸ்ரார சக்கரம்தான் கிரியா யோகாவின் உச்சநிலை எனலாம். பண்டைய யோகிகள் இதை 1000 இதழ்கள் கொண்ட தாமரை என வர்ணித்துள்ளனர். இந்த மையம் திறக்கும் போது யோகி பரம ஆனந்த நிலையை அனுபவிப்பார். அது உடலின் எல்லைகளையும் மனத்தின் கட்டுப்பாடுகளையும் கடந்த ஒரு பரவலான ஒளி அலை போன்றது. இந்த நிலையை அடைந்த பிறகு அவர் வெளிப்புற உலகின் சங்கடங்களாலும் பிரச்சனைகளாலும் பாதிக்கப்பட மாட்டார். குண்டலினி எழுச்சி என்பது கிரியா யோகாவின் ஒரு முக்கிய அம்சம். இது ஒரு உவமையாக அல்ல, அது ஒரு நேரடி அனுபவம். முதுகு தண்டு அடியில் இருக்கும் மோனசக்தி பாம்பு போல சுருண்டு கிடக்கும் என்று பண்டைய நூல்கள் கூறுகின்றன. கிரியா யோகா அந்த சக்தியை மெதுவாக எழுப்புகிறது. அது இடா, பிங்களா, சுஷும்னா வழியாக மேல் நோக்கி சென்று ஒவ்வொரு சக்கரத்தையும் தொட்டு விழிப்புணர்வை விரிவாக்குகிறது. மூலாதார சக்கரம் திறக்கும் போது உடல் வலிமை அதிகரிக்கும், பிழைப்புத்திறன் வலுப்படும். சுவாதிஷ்டான சக்கரம் திறக்கும் போது படைப்பாற்றல், கலைத்திறன் மற்றும் உள் சுகம் பெருகும். மணிபூரக சக்கரம் திறக்கும் போது மன உறுதி, தன்னம்பிக்கை மற்றும் ஆற்றல் பெருகும். அநாஹத சக்கரம் திறக்கும் போது கருணை, அன்பு மற்றும் உள்ளார்ந்த அமைதி பெருகும். விசுத்தி சக்கரம் திறக்கும் போது பேச்சு வல்லமை மற்றும் சத்தியத்தை வெளிப்படுத்தும் திறன் வளரும். ஆஜ்ஜா சக்கரம் திறக்கும் போது உள்ளுணர்வு மற்றும் ஆன்மீக பார்வை வெளிப்படும். சஹஸ்ரார சக்கரம் திறக்கும் போது பரமஞானம் மற்றும் பரிபூரண ஆனந்தம் அடையும். இந்த சக்கரங்கள் திறக்கும் போது யோகி தனது வாழ்க்கையை ஒரு புதிய பார்வையில் காண்கிறார். பழைய பழக்க வழக்கங்கள் குறைந்து நுண்ணிய ஆன்மீக பழக்கங்கள் உருவாகின்றன. கிரியா யோகாவின் முக்கிய நோக்கம் சக்கரங்களை வெறும் திறப்பது மட்டுமல்ல, அவற்றின் வழியாக பிராண சக்தி இடையறாத ஓட்டத்தில் செல்லும் நிலையை உருவாக்குவது. அதுவே ஆன்மீக விடுதலைக்கு வழிவகுக்கும். தொடர்ச்சியான கிரியா யோகா பயிற்சியில் ஒரு கட்டத்தில் சாதகர் பிராணம் மற்றும் மனம் ஒன்றே என உணர்வார். பிராணம் ஓடும் திசை மற்றும் மனத்தின் எண்ண ஓட்டம் நேரடியாக இணைந்திருக்கும். பிராணம் மேல் நோக்கி செல்லும்போது மனமும் மேல் நோக்கி எழும். மனம் மேல் நோக்கி எழும்போது அது சிந்தனைகளில் இருந்து விலகி சுத்த சாட்சி நிலையை அடையும். இந்த ஆழ்ந்த நிலைகளில் தியானம் எளிதாகிவிடும். சாதாரண மனிதன் தியானத்தில் மனதை கட்டுப்படுத்த முயல்கிறார். ஆனால் கிரியா யோகி அந்த முயற்சியை செய்ய வேண்டியதில்லை. ஏனெனில் அவரது மனம் இயல்பாகவே அமைதியாகி விடுகிறது.
மூச்சு மிக மெதுவாகி சில நேரங்களில் நிற்கும் போல இருக்கும் அந்த நிலை கேவல கும்பகம் என்று அழைக்கப்படுகிறது. இது இயற்கையாக ஏற்படும் ஒன்றாகும். கட்டாயமாக மூச்சை நிறுத்துவது அல்ல. இந்த நிலையில் மனம் பிரபஞ்ச சிந்தனையுடன் ஒன்றாகிவிடும். கிரியா யோகாவின் இன்னொரு ரகசியம் அதன் நேர்மறை அலைவரிசை உடல் நரம்பு மண்டலத்திலும் மூளையிலும் ஏற்படுத்தும் மாற்றம். இந்த மாற்றம் மன அழுத்தம், பயம், கோபம் போன்றவற்றை இயற்கையாக குறைத்து ஆனந்தம் மற்றும் தெளிவு ஆகியவற்றை அதிகரிக்கிறது. பல யோகிகள் கூறுவது போல் கிரியா யோகா வாழ்க்கையை ஒரு பிரார்த்தனையாக மாற்றுகிறது. அதாவது நாம் எதை செய்தாலும் அது ஒரு ஆன்மீக சாதனையாக மாறும். இந்த நிலையை அடைந்த யோகி உலக வாழ்க்கையை விட்டு ஓட வேண்டியதில்லை. அவர் எந்தச் சூழலிலும் இருந்தாலும் உள்ளார்ந்த சாந்தியுடன் வாழ முடியும். அவர் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒரு தியானமாகவும் ஒவ்வொரு சுவாசமும் ஒரு மந்திரமாகவும் மாறும். இதுவே கிரியா யோகாவின் உன்னத பரிமாணம். அது ஒரு வழிபாடு மட்டுமல்ல, அது ஒரு வாழ்வியல். கிரியா யோகா என்பது வெறும் மூச்சு பயிற்சி அல்லது ஆன்மாவின் உயர்ந்த பயணத்திற்கு வழிகாட்டும் பண்டைய பரம ரகசியம். பண்டைய யோகிகள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் இந்த யோகத்தை பரம்பரை வழியாக அளித்தார்கள். அதன் நோக்கம் ஒரே ஒன்று, மனிதன் தனது உள்ளார்ந்த பரம்பொருளை அறிந்து அதனுடன் ஒன்றாகி வாழ்வதுதான். நாம் வாழ்க்கையில் சந்திக்கும் துன்பங்கள், குழப்பங்கள் மற்றும் திசை தெரியாத நிலைகள் எல்லாம் நமது சிந்தனை மற்றும் சுவாசத்தின் இடைஞ்சலால் உருவாகின்றன. கிரியா யோகா அந்த இடைஞ்சலை அகற்றுகிறது. பிராண சக்தி சீராக ஓடும்போது மனமும் தெளிவாகி உள்ளும் புறமும் அமைதி நிலையும் பரவுகிறது. அது ஒரே ஒரு நாள் பயிற்சியால் வராது. தொடர்ந்து பக்தியுடன் முயற்சி செய்தால் மட்டுமே அதன் முழு பலனை அனுபவிக்க முடியும். கிரியா யோகா நம்மை நம்முள் இருக்கும் நித்திய ஒளியை காணும் பாதையில் நடத்துகிறது. அது ஒருமுறை அந்த ஒளியை கண்டவுடன் அந்த அனுபவம் நம்மை ஒருபோதும் விடாது. நம் மனம் எவ்வளவு உலகத்தில் ஈடுபட்டாலும் அந்த ஆனந்தத்தின் பின் ஒலி எப்போதும் உள்ளத்தில் ஒலித்துக் கொண்டே இருக்கும். இதுவே கிரியா யோகாவின் மெய்ப்பொருள். இந்த யோகத்தின் மகத்துவம் என்னவென்றால், எந்த மதத்தவராக இருந்தாலும் எந்த வாழ்க்கை முறையிலிருந்தாலும் யாரும் இதை கற்றுக்கொண்டு பயிற்சி செய்ய முடியும். அது வெளிப்படையான சடங்குகளை வேண்டாம். அது நம்மை வெளியில் இருந்து கட்டுப்படுத்தும் விதிகளையும் விதிமுறைகளையும் போதிக்காது. அது நம்மை நம்முள் இருந்து வெளிப்படைய செய்கிறது. கிரியா யோகாவின் பாதை நம்மை எங்கே கொண்டு செல்கிறது என்றால், நமது மனம் சுத்த சாட்சி நிலையில் நின்று பரம்பொருளுடன் ஒன்றாகிவிடும் அந்த நிலைதான் பரம விடுதலை. பயிற்சி தொடங்கும் போது சிலர் விரைவாக முன்னேறுவர், சிலர் மெதுவாக முன்னேறுவர். ஆனால் இதில் முக்கியமானது வேகமல்ல, தொடர்ச்சிதான். ஒரு நாள் இரவு எதுவானாலும் தினசரி ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கிரியா யோகாவிற்கு ஒதுக்க வேண்டும். அது ஒரு மரபு போல நம்முள் பதிய வேண்டும். அது நம் வாழ்க்கையின் மூச்சாக மாறும் போதுதான் உண்மையான மாற்றம் ஏற்படும். முடிவில் ஒரு விஷயம் தெளிவாகச் சொல்ல வேண்டும். கிரியா யோகா நம்மை கடவுளின் அருகில் கொண்டு செல்லும் பாதை அல்லது நம்மை நாம் எப்போதுமே கடவுளில் இருந்தோம் என்பதை உணரச் செய்யும் பாதை. நாம் தேடிய ஒளி நம்முள் இருந்ததே என்பதை காட்டும் பாதை. அந்த உண்மை ஒருமுறை நம்முள் வெளிப்பட்டால் பிறப்பு மரணம் என்ற சுழற்சி நம்மை கட்டுப்படுத்தாது. நாம் எப்போதுமே சுதந்திரம் அடைந்தவர்களாகவே வாழ்வோம். அதனால் கிரியா யோகா ஒரு கலை அல்லது ஒரு விஞ்ஞானம் அல்லது ஒரு மதம் அல்லது ஒரு ஆன்மீக வாழ்க்கை முறை. அது ஒரு நித்திய பயணம். அந்த பயணத்தில் எடுத்த ஒவ்வொரு அடியும் நம்மை பரம ஒளியின் பக்கம் இட்டுச் செல்லும். அதுவே வாழ்வியல் உன்னத வெற்றி.